வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். என்னன்னா, இப்போ இந்த ஒரு 3-4 நாளாகவே இந்த எல்லா மீடியாலையும் பேசுகிறாங்க ஒரு விஷயம். ஒரு பையன் பைக்கில் போக சொல்ல ஆக்சிடெண்ட் ஆகி இதாயிட்டான் பாவம். என்ன ஆனாக்கா என்னன்னா எனக்கு இதே மாதிரி தான் பாருங்களேன், ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும். அந்த பொண்ணுலாம் வீடியோ போடுது. இப்போ சின்ன வயசு பையனும் உதயான்னு பேர், அவன் அந்த பையன் பேர். சின்ன வயசு புருஷனும் பொண்டாட்டியுமா ஆடுவாங்க, ஆடி வீடியோ போடுவாங்க. அந்த பையன் என்ன பண்ணான் பாவம், பைக்கில் போயிட்டு உதயா சுமதி ஞாபகம் இருக்குதுல்ல. இந்த மாதிரி இந்த பசங்க ஏன் இப்படி பண்ணுதுங்க? என்ன அவசரம்? அப்படி உயிர் போகிற அவசரம், சரியா? அது கரெக்டு தானே, உயிர் போகிற அவசரன்றது. போனால் திரும்பி வருமா? இல்லை. அது அப்படி இருக்கு சொல்ல. நீங்கள் ஏன் அந்த மாதிரி பைக்கில், அது கூட அந்த பையன், அந்த ராகுல் ஆன்ற பையன் இப்போ ஆச்சா ஹெல்மெட் போடலன்றாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அவன் உயிர் போனது தான் உண்மை. நான் அவசரமாக இருந்தாலும் என்ன தான் ஒரு இதாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போகும் வேகமாக, நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி போகக்கூடாது. ஆம்புலன்ஸு போகிற வேகத்துலேயும் போகக்கூடாது, ஆம்புலன்ஸ்லேயும் நீங்கள் போகக்கூடாது. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு தாயாட்டாக தான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், சிரிச்சிடாதீங்க. என்ன வண்டினா எல்லாம் வண்டி தான். இப்போ பொம்நாட்டி பசங்கள்லாம், பொம்பளை பசங்கள்லாம் இது ஓட்டுது. பைக் ஓட்டுறவங்க கூட இருக்கிறாங்க, ஆனால் ரோட்லலாம் ஓட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏன் நான் பார்த்ததில்ல. பைக்கு ஓட்டுறாங்க, ஆனால் வேலைக்கு போக சொல்ல, காலேஜ் போக சொல்ல எடுத்துன்னு போகிறாங்களா என்னன்னு தெரில. எதுனாலும் ஒரு ஸ்கூட்டினா கூட இப்போ வேலைக்கு போகிறவங்க, இதுக்கு போகிறவங்க, படிக்கிறதுக்கு போகிறவங்க எல்லாம் ஸ்கூட்டியில் போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்க ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் மாதிரி சொல்லுத நடக்குதா? இல்லை, அது பொம்பளைன்னா பூமாதேவி ஆட்டம் பொறுமைன்றதுக்கு அதுதான் அடையாளம். இல்லைன்னா நான் தெரியாத சொன்னா கூட சொல்லுங்கள், அங்கே அந்த மாதிரி பண்ணுச்சுங்க பொண்ணுங்க, இங்கே இது மாதிரி பண்ணுச்சுங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிலனாக்கா நான் ஒத்துக்கிறேன். ஆனாக்கா அந்த பசங்களை விட அதுங்க வண்டி வேற. பசங்க ஓட்டுற வண்டி வேற, பொண்ணுங்க ஓட்டுற வண்டி வேற தான். இருந்தாலும் அதே ரோட்டில் தானே போகுதுங்க, அதே ரோட்டில் தானே போகுதுங்க. அப்படி இருக்கு சொல்ல, ஏன் இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் சேஃப்டியாக இருக்கிறாங்க? ஒன்றும் ஆவலைன்னு சொல்லக்கூடாது. இந்த பொம்பளை பசங்க சேஃப்டியாக இருக்குதுங்க. ஏன் இந்த பையனுங்க மட்டும் இந்த மாதிரி ஆகுது? எனக்கு ரொம்ப அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. வேற என்னத்த சொல்கிறது சொல்லுங்க. பொறுமை அவசியம். இன்னும் வேலையாக இருந்தாலும் பொறுமை அவசியம். பஸ்ஸிலலாம் இந்த மாதிரி வண்டியிலலாம் போக முடியாத பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் வேகமாக ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்களா? அது எப்போ போதோ அப்போ போகுது அப்படின்னு சொல்லுறாங்க, குந்தின்னு இருக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிதானத்தை கை பிடிச்சிங்கன்னு வைங்க, சேஃப்டியாக இருப்பீங்க. ஹெல்மெட்டு போடாத வண்டி ஓட்டாதீங்க. அதுலேயும் ஹெல்மெட்டை போடாத வேகம் வேற, என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த பையன் பாவம், ரொம்ப அவன் கதை கேட்டாலே பாவமாகுது.
அப்படி இருக்க சொல்ல இந்த சின்ன வயசுல இவன் இப்படி ஆகுறது யாருக்குமே மனசு ஒப்பாது. கரெக்டா? யாருக்குமே மனசு ஒப்பாது. அப்படி இருக்க சொல்ல இனிமே இருக்கிறவங்களாவது நிலைமையெல்லாம் புரிஞ்சுன்னு உங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓணும் அத்தை மனசில் வச்சிங்கன்னா ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன இது ஒரு பிரபலமான பையன், அதனால வெளியில் வருது விஷயம். என்ன இதே தெரியாத டெய்லி அன்னாடம் அந்த மாதிரி ஆகுறதெல்லாம் எத்தனை இருக்குது சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிச்சுன்னா பார்த்து உங்களை மட்டும் நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்காக, உங்களால் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வீட்டில், அவங்களெல்லாம் மனசில் வச்சுன்னு வண்டி ஓட்டுங்க. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்மாந்தான் அப்பால வரேன் கரெக்டா.